ஒரு ராங்கா என் மேல ஒரு அலிகேஷன் வச்சு பின்னாடி என் முதுகுல குத்தினது வந்து வாட் எவர் இட் இஸ் சாண்ட்ரா கூட வந்து கான்டாக்ட்ல இருக்கவே மாட்டேன். ஹலோ மக்களே, நம்ம பிக் பாஸ் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்ம ரம்யா, திவ்யா, வியானா வந்து ஒரு கன்வர்சேஷனில் இருந்தாங்க. அதில் வந்து ரம்யா வந்து ஒரு பெரிய உண்மையை வந்து உடச்சிட்டாங்க திவ்யா கிட்டக்க. நம்ம பிரஜின் வந்து வெளியே போனப்போ வந்து சாண்ட்ரா வந்து ஏன் திவ்யா மேலே கோவமாக இருந்தாங்கன்னா, திவ்யா வந்து சந்தேகப்படுறாங்க ஹஸ்பண்ட் கூட ஒன்றா இருக்கிறத வச்சு அவங்க வந்து அவங்க மேலே வந்து பொசசிவ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க. இதை கேட்டோன்னே திவ்யா வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. சாண்ட்ரா மேலே வந்து ஒரு பெரிய வெறுப்பாயிட்டாங்க. இதுக்கு பார்வதியே பெட்ரு அப்படிங்கிற லெவலுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் வந்து ஒரு பெரிய ஃபைட்டே போகுது. அந்த ஃபைட்டை வந்து 24/7 வந்து நம்மகிட்ட வந்து காட்டலை, அதை வந்து மறைச்சிட்டாங்க. ஆனால் வந்து ஒரு பெரிய ஃபைட் வந்து போயிருக்கு அவங்க 2 பேருக்கு நடுவுலேயே வந்து. ஸோ திவ்யா வந்து சாண்ட்ரா வந்து பார்க்கவே கூடாது, அவங்க மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாது, அவங்கள வெறுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ உள்ள வர எக்ஸோர்ஸ்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து விக்ரம் 2 பேரையும் வந்து டார்கெட் பண்ணுறது வந்து நல்லாவே பச்சையாகவே தெரியுது. இது பிக் பாஸோட பிளானா, இல்லை இவங்க வெளியில் வந்து பார்த்துட்டு வந்து இவங்க பர்சனல் வெஞ்சன்ஸில் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் பிக் பாஸ் வந்து இப்போ யாரை டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம கானவனத்தை வந்து பணப்பெட்டியோட வெளியே போயிட்டாரு. ஸோ மக்களே, நீங்கள் யார் டைட்டில் வின்னர் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.